மலையகத்தை பொறுத்த வரைக்கும் லயத்து வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரூம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா தான் இருக்கும். எப்படிங்க இந்த குட்டியான ரூம்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த குட்டியான ரூம்ல தாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஏன்னா யாருமே தனித்தனியா படுக்க மாட்டோம், எல்லாருமே வரிசையா படுப்போம். இல்ல லயத்து வாழ்க்கையில எல்லாருமே இப்படித்தான் வந்து நாங்க யூஸ்வலி தூங்குறது. நான் வந்து ரீசெண்டா ஹந்தான நாலாங்கட்ட அப்படின்ற ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜன்னலோட உயரத்துக்கு வந்து மெட்ரஸ் இருந்துச்சு. வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரஞ்செடி கொடி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே வந்து தாவரங்கள் மரங்கள் இதாத்தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கிருந்து வர காத்து இருக்கே, அதை நம்ம சுவாசிக்கும் போது இல்லாட்டி அந்த காத்து வந்து நம்ம மேல படும்போது, அப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஏசி காத்தெல்லாம் விட்டுட்டு இயற்கை காத்து அப்படியே நம்ம மேல படுற மாதிரி இருந்துச்சு. பகல் டைம் எல்லாம் நம்ம அங்க உட்காந்து படுக்கும் போது இல்லாட்டி ஏதாவது படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பா வேற லெவல் ஃபீலுங்க. ஆனா இப்ப எல்லாம் என்ன மாடர்ன் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆளுக்கு தனித்தனி ரூம். ஆனா இப்படி குடும்பத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அம்மா தலையை நிரடவும், அப்பா வந்து பிள்ளையோட காலாம் வலிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே பக்கத்துல தூங்குவாரு. இதெல்லாம் ஒரு வரங்க யாருக்கு கிடைக்க போகுது. ஆனா கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கும் சின்ன வயசுல நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.